அண்மை செய்தி. குற்ற செயல்களில் முதல் முறையாக சிறை செல்வோருக்கு என தனி சிறைகளை அமைப்பது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். குற்றச்செயல்களில் முதல் முறையாக சிறை செல்வோருக்கென தனி சிறைகள் அமைப்பு தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும். இதனால் அவர் பெரும் குற்றவாளிகளை மாறுவது தவிர்க்கப்படும் என உயர் மதுரை அமர் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார். ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரும் வழக்குகளை நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று காலை வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக மதுரை சரக சிறைத்துறை துணைத் தலைவர் பழனி நேரில் ஆஜரானார். அவரிடம் நீதிபதி மதுரை மத்திய சிறையில் முதன்முறை சிறைக்கு வருவதை தனியாக வைக்கப்படுகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு சிறைத்துறை துணைத் தலைவர் தரப்பில் மதுரை மத்திய சிறையை பொறுத்தவரை தண்டனை கைதிகள் தனியாகவும் விசாரணை கைதிகள் தனியாகவும் அடைக்கப்படுகிறார்கள், இந்த நடைமுறையை பின்பற்றப்படும் என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் ஜாமீன் கோரி வந்த சில வழக்குகளை விசாரித்த போது அவர்கள் சிறிய வழக்கில் சிறையில் இருந்தபோது பெரிய குற்றவாளி ஏற்பட்ட தொடர்பில் மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபட்டார் தெரிவித்தனர். இது தொடர்பாக தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே குற்றச்செயலில் ஈடுபட்டு முதன்முறை சிறைக்கு செல்வதென தனியாக சிறையில் அமைப்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் பெரும் குற்றவாளிகளை மாறுவதை தடுக்கலாம். இது தொடர்பாக உரிய அறிவுறுத்தலை நீதிமன்றம் வழங்கும். அதன் பின்னர் அது தொடர்பாக ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்திரன்.